வால்முனி செம்முனி ஜிலாமுனி கருமுனி மாயமுனி மகாமுனி வேதமுனி நாதமுனி பூதமுனி மந்திரமுனி முத்துமணி நாடமணி பேசுறியா ஐயா? நீங்க அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்குள்ள ஜாதகம் குடும்பத்தில் 5 பேர், உங்களுக்கு 3 குழந்தைல 2 குழந்தை ஆகும். எத்தனை பசங்க இருக்காங்க? 3 பசங்க 2 தான் இருக்காங்க. 3 பேர்ல 2 தான் இருக்காங்க. ஆமா. ஒரு பொண்ணு நல்லா அறிவாளி பொண்ணு திடீர்னு தற்கொலை பண்ணீங்கன்னா ஆமா இன்னி வெளில மறக்க முடியல. ஆமா. நல்லா இந்த பொண்ணு திடீர்னு தற்கொலை பண்ணீங்கன்னா ஆமா இனி வெளில இந்த தற்கொலையை மறக்க முடியல, இந்த பொண்ணு மறக்க முடியல. ஆமா சொல்லுங்க. ஆமாயா. அதால மனசு நொந்து வந்திருக்கீங்க. ஆமா. இந்த பசங்களுக்கோசம் வாழ்ந்தீங்க. ஆமா. ஐயோ என் பொண்ணு கல்யாணம் பண்ணணும், காட்சி பண்ணணும், பேரம் பேத்தி பார்க்கணும், எவ்வளோ கற்பனை எல்லாம் பண்ணீங்க. ஆமா. உங்க கற்பனை தூள் தூளா போயிடுச்சு. ஆமா. எப்படி நல்லா இந்த பொண்ணு திடீர்னு தற்கொலை பண்ணீங்களான்னு சொல்லிட்டு இனிமேல் யோசனை பண்றீங்க. ஆமா. ஒரு குறையும் கிடையாது, சின்ன பிரச்சனை கூட கிடையாது. திடீர்னு ஒரு பால அரிஷ்ட தோஷம், இது மாரி பால அரிஷ்ட தோஷம். எங்களை மாதிரி ஜோசியரை பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே தெரிஞ்சு அது வந்து ஆயுஷம் பண்ணோம்னா வரக்கூடிய ஆபத்து விலகிடும். நிறைய பேருக்கு உதாரணம் பார்ப்போம்னா நடிகர் ராதாரவி கேள்விப்பட்டீங்களா? ஆமா. அவர் வரக்கூடிய ஆபத்து முன்கூட்டியே சொன்னேன். ஐயா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும், இந்த பாதிப்பு வரும், நான் சொல்ற பரிகாரம் பண்ணுன்னு சொன்னேன். அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்து நான் செய்த பரிகாரத்து மூலியமா அவர் காப்பாத்திட்டேன். அவர் நீண்ட ஆயுஷ், இன்னும் நீண்ட ஆயுஷா இருக்கார் ராதாவி. நான் சொன்னது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னும் நீண்ட ஆயுளா இருக்கார் ராதாவி. சின்ன சின்ன கண்டை ஒரு சொன்ன, அதே மாதிரி சின்ன சின்ன கண்டை வந்து ஒரு ஆபத்து வராதுக்கு தைரியமா இருக்குன்னு. அதே மாதிரி சின்ன சின்ன காலில் அடிபட்டு சின்ன சின்ன பாதிப்பு வந்தது. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, நான் வரக்கூடிய ஆபத்து முன்கூட்டியே சொல்லிடுவேன். நடிகர் ராதாரவி ஐயா அவர்கள் நான் செய்த பரிகாரத்து மூலியமா இன்னைக்கு நீண்ட ஆயுஷா இருக்கார். அதே மாதிரி எங்களை ஜோசியனை பார்த்து இதுக்கு பரிகாரம் பண்ணி இந்த ஒரு பொண்ணு எழுந்திருக்க மாட்டீங்க. ஐயா நீங்க சொல்லாம நான் சொல்றேன், சொல்றது உண்மையா பொய்யா? உண்மைதான். நீ யாருன்னு எனக்கு தெரியாது, உங்களை பார்த்தவனே சொல்றேன், உங்க முகத்தை பார்த்து கையில பார்த்து அழுவாக்கிலே சொல்றேன். சொல்றேன் இல்லையா? ஆமா. நீ எதுக்காக வந்து ஏன் வந்து என்ன பிரச்சனை? அதாவது அநியாயமா ஒரு குழந்தை இழந்துட்டீங்க இல்லையா? ஆமா. அதால இன்னைக்கு நிம்மதி இல்ல, ஆமா, வருமானம் பத்தல, லக்ன ஜீவ தனஸ்தான கையில பணம் தங்கல, ஆமா, சொத்து அனுபவிக்க முடியல, ஆமா, மனைவிக்கும் உடம்பு பாதிக்குது, உங்களுக்கும் தொழில் நிம்மதி இல்ல, எடுக்கிற முயற்சியில் அரைகுறை கொண்டு முழுசா முடிக்க முடியல, பம்பு வழக்கு தேவையில்ல பிரச்சனை, அக்கமா விரோதம் வருது. சொல்லுங்கய்யா. ஆமாய்யா. பின்ன வருமானம் இல்லை, இப்போ மீண்டும் வருமானம் உயரணும், வசதி வாய்ப்பு வந்து மகிழ்ச்சியா அனுபவிக்க முடியல, ஒரு பொண்ணை எழுந்துட்டீங்க. சொல்லுங்க. ஆமா. இதுல இருந்து மாற்றம் உருவாக்கி தர போதுமா? ஆமா. என்ன கேட்க கேளுங்க. எனக்கு இந்த பையன் சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்க மாட்டாங்க ஐயா. வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், ஸ்டேஷன், ஜெயிலுக்குலாம் போற மாதிரி சொல்லிட்டேன். ஆமா ஆமா ஆமா. ஒரு வம்பு வழக்கு பிரச்சனை மாட்டிக்கிறான் இல்லையா? ஆமா. அதாவது இப்ப பஞ்சாயத்து பண்ணிருக்கீங்களா? பஞ்சாயத்து பேசிட்டு அவங்களுக்கு சாதாரணமா அவனை மிரட்டி மகளிர் போலீஸ் மூலமா எழுதி வாங்கிட்டாங்க விட்டுடுங்க. அதுதான் ஒரு தவறே பண்ணாதுன்னு ஒரு தேவையில்லா பிரச்சனை, அந்த பொண்ணாலதான் பிரச்சனையே. கட்சியில் அந்த பொண்ணு வீட்டுக்காரு இவன் மேல வீண் பழி சுமத்தி இவன் மேல கேஸ் போட்டாங்க இல்லையா? ஆமா. பாயினா ரிமாண்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? அதை உங்க இன்ஃபுளுன்ஸ் மூலியமா அதை தடுத்து நிறுத்திட்டீங்க. ஆமா. சொல்லுங்க. ஆமா. ஐயா நான் சொல்றது உண்மையா பொய்யா? உண்மைதான். நீங்க சொல்லாம நான் சொல்லிட்டீங்க. ஆமா. இதுல இருந்து மாற்றம் வராம பண்ணிட்ட போதுமா? 4 பேர் மதிக்கிற மாதிரி உங்க பையனுக்கு இந்த பிரச்சனை வர மாதிரி, இருக்கிற குழந்தைங்க இந்த ஆபத்து வரா, பையனுக்கு பொண்ணு இந்த ஆபத்து வரா பார்த்துக்கிற போதுமா? போதும் போதும். வேற ஒன்று கேளுங்க. இதாவது இப்போ எனக்கு அந்த பையனை நம்மகிட்ட வரவழைச்சு அந்த அவ முன்னாடி இருக்க பட்சத்தில் அவளுக்கு இவனுக்கு எந்த சம்மந்தம் இல்லாம நல்லா முடிச்சு கொடுத்து, இவனுக்கும் இங்க மாதிரி நம்மள மாதிரி ஒரு கஷ்டப்பட்ட பிள்ளைய பார்த்து கட்டி கொடுத்து அவனும் ஒரு குடும்பத்தோட நல்லா இருக்கும் மத்தியில. ஆமா ஆமா. உங்க பையன் அதெல்லாம் விலகி உங்க பேச்சு கேட்கற மாதிரி நல்ல வாழ்க்கை பயிரா பண்ணிட்ட போதுமா? போதும், அது போதுங்க. நீங்க சொல்லாம நான் சொல்ற உண்மையா பொய்யா? உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். அப்ப ஜோசி உண்மையா பொய்யா? ஜோசியம் நீங்க சொல்ற உண்மையதான் இருக்கு பார்த்துடுங்க. ஓகே ஓகே, நன்றி வணக்கம்.